இந்த தெருவில் ஸ்நாக்ஸ் கடை வச்சுருந்தவங்க எல்லாமே பொறி மூட்டையில் வந்து ஒரு பானையில் நெருப்பு மூட்டி மேலே வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. கிட்டக்கு போயிட்டு அது என்னென்ன விஷயம்னு கேட்டதுக்கு கார பொறி தான்ப்பா அது அப்படின்னாரு. அதுக்கே நான் மேலே சூடாகவே வச்சுருக்கீங்க, இல்லைப்பா சாப்பிடும்போது சூடாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே எனக்கு ஒரு கார பொறி கொடுங்கண்ணான்னு கேட்டேன். ரேட்டு வந்து 30 ரூபா சொன்னார். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கார பொறி, அதுக்கப்புறம் காரா பூந்தி ரெண்டுத்தையும் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கு மசாலா ஏதோ ஆட் பண்ணார். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் அதை கொட்டி என் கையில் கொடுத்தாரு. நல்லா வாசனையே சூப்பராக இருந்தது. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா காரம் பயங்கரமாக இருக்குது. என்னன்னா இவ்வளோ காரமாக இருக்குன்னு கேட்டேன். அதான்ப்பா கார பொரின்றாரு. சரி ஓகே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோமேன்னு சொல்லி பொரியை சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்தா அது மட்டும் இல்லாமல் மரம் காற்றுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. கிளைமேட்டு வேறு. 30 ரூபாய்க்கு காரப்பொரி ஒருத்தன்னே சொல்லுவேன். அந்த தெரு ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு காரப்பொரி சாப்பிட்டுக்கிட்டே சுற்றி வந்துட்டாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்குது வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவிலோட பேக் சைடோட வியூ. இது தாங்க 4 மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டு உள்ள வியூலாம் எப்படி